ஐபிஎல்ல பல வருஷமா ஒரே டீமுக்கு ஆடிட்டு இருந்த முக்கியமான ஒரு சில வீரர்கள் இப்போ நடக்க போகிற மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா வேறு டீமுக்கு மாறி இருக்காங்க. அந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்க டாப் 5 வீரர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். வேர்ல்டு டஃபஸ்ட் T20 தொடரான ஐபிஎல்ல ஒரு பிளேயர் ஒரே டீமில் கடைசி வரைக்கும் விளையாடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, சுனில் நரேன் மாதிரியான பிளேயர்கள் அவங்க ஐபிஎல் கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னும் அதே டீமில் தான் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரே அணிக்காக 4-5 வருஷம் விளையாடின பிளேயர்கள் இந்த மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா வேறு டீமுக்கு மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்க டாப் 5 பிளேயர்ஸை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேயர் பிருத்வி ஷா. ஐபிஎல்ல 2018 டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்காக மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா இந்தியன் டீமுக்காக டெபியூ பண்ணதுக்கப்புறமும் கூட 2021 நடந்த மெகா ஆக்ஷனில் டெல்லி டீமால் ரிட்டைன் செய்யப்பட்டார். ஆனால் இப்போ நடக்க போகிற மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி டெல்லி டீம் இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் இவரோட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லாததுனால இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வேறு டீம் போகிறதுக்கு இந்த வருஷம் நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது உம்ரான் மாலிக். 2021 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்காக தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ண இவர் இப்போ வரைக்கும் அதே டீமுக்காக தான் 4 வருஷமாக தொடர்ந்து விளையாடிட்டு இருக்காரு. 2022 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி அன்கேப்டு பிளேயரை இவரை ரீட்டைன் பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவரை ஆர்டிஎம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஸோ இவரும் வேறு டீம் மாற போகிறது உறுதியாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது வெங்கடேஷ் ஐயர். 2021 24 வரைக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்காக விளையாடி இருக்காரு. 2021 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் ஃபைனல் வரைக்கும் முன்னேறதுக்கும் 2024 சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கும் முக்கியமான பிளேயர்களில் ஒருவராக இவரும் இருந்திருக்காரு. ஆனால் இந்த வருஷம் இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆர்டிஎம் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இவரும் வேறு டீம் மாற போகிறது உறுதியாயிருச்சு. இந்த லிஸ்ட்டில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஹர்ஷதீப் சிங். இந்தியன் டீமோட லீடிங் T20 விக்கெட் டேக்கர் ஆகிறதுக்கு இவருக்கு இன்னும் ஒரு சில விக்கெட்டுகள் மட்டுமே தேவை. அப்படிப்பட்ட பவுலரை பஞ்சாப் கிங்ஸ் டீம் இந்த வருஷம் ரீட்டைன் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 18 கோடி ரூபாய் கொடுத்து இவர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ஷன்லேயே வாங்கியிருக்கலான்னு கூட ஒரு வேளை அவங்க நினச்சிருக்கலாம். அப்படி நினச்சி அவங்க ஆர்டிஎம் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் வெறும் வேறு டீம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் ஆப்ஷன் மூலமாக. அண்ட் ஃபைனலி இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது ரிஷப் பண்ட். 2016 டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்காக தன்னோட ஐபிஎல் கேரியரை ஸ்டார்ட் பண்ண இவர் 2024 வரைக்கும் அதே டீமுக்காக மட்டுமே தான் விளையாடிட்டு இருந்தார். ஆனால் இந்த வருஷம் ரிட்டென்ஷனுக்கு முன்னாடி என்ன ஏற்பட்டுச்சுன்னு தெரில, அவர் டீம்லேருந்து விலகி இருக்கார். ஸோ இவர் இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் மூலமாக வேறு ஏதாவது புது டீம் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இவர் அப்படி ஆக்ஷனில் போனார்னா என்ன ப்ரைஸுக்கு போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம ஐபிஎல்ல ஒரு பிளேயர் தொடர்ந்து பல வருஷமாக ஒரே டீமுக்காக விளையாடிட்டு இருந்த பிளேயர் இந்த வருஷம் மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா வேறு டீமுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்க டாப் 5 பிளேயர்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இவங்களை தவிர வேறு எந்த முக்கியமான பிளேயர் இந்த வருஷம் மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா வேறு புது டீமுக்கு மாறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.